இன்னொரு காணொலியில் நம்ம இன்னைக்கு கிரிக்கெட்ல நடந்த 2 கோளாறான சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு மேட்சை மட்டும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அவனை நிறுத்த சொல்லுங்கடா, வந்துகிட்டே இருக்கானுங்க பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது 2 மேட்சும். இதுல ஒண்ணு கோளாறு, அது என்ன சொன்னாலும் திருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் டீம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்து வரும் எழுச்சி நாயர்கள் இந்தியாவோட பேரை ஆஹா ஓஹோன்னு கொண்டு வரலனா கூட ஓஹோ அப்படின்ற மாதிரி ஆக்குனதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. கடந்த 2 கோளாறான சம்பவங்கள்ல முதல் கோளாறான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி கிரிக்கெட் ஆடுற ஒரு குரூப்பை பத்தி தான் பார்க்க போறோம். உலக கிரிக்கெட் ரசிகர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கக்கூடிய ஆஷஸ் டெஸ்ட். இந்த ஒரு ரைவல்ரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து பாட்டி காலத்துல இருந்து அவங்க பாட்டையும் காலத்துல இருந்து பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா அது சூடு குறையாம அதே வேகத்திலையும் அதே வீரியத்திலையும் அதோட வெறித்தனத்தோடையும் பார்த்தோம் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ரைவல்ரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட கடந்த கொஞ்ச நாள்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அது யாராவது ரைவல்ரின்னு சொன்னீங்க அப்படின்னா ரைவல்ரிக்கு அசிங்கம்டா அப்படின்ற மாதிரி ஒன் சைடர் மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போய்கிட்டு இருந்தது. ஆனா இந்த ஆஷஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ப எப்படி ஃபீரியஸா இருந்ததோ அதே ஒரு ஃபியூரியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே இருக்கு. அதுலயே ஒருத்தன் கோளாறான ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு தான் இங்கிலாந்து. என்னதான் இங்கிலாந்தோட மூதாதையர்கள் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சு உலக நாடுகளுக்கு பரப்பி இருந்தாலும் கூட இங்கிலாந்து கிரிக்கெட்டையே உலக லெவல்ல கொண்டு போறேன்ட்டு நியூசிலாந்துல இருந்து ஒரு தலைவர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இறங்கினாரு. அவர் பேரு பிரெண்டன் மெக்கலம். இந்த தலைவன் என்னைக்கு சார்ஜ் எடுத்தானோ அன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலாந்து டீமுக்கு T20 என்னன்னு தெரியாது, ODI என்னன்னு தெரியாது, டெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. இன்னும் போற போக்குல T20 1 ஓவர் இது மாதிரி மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மாத்தினாலும் கூட இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஸ் பாட். விக்கெட் அடுத்தடுத்து விழுகுறா, கொஞ்சம் நிதானமா தான் ஆடி பாருங்களா அப்படின்னு சொன்னா கூட பொறுமை கடமை எருமை எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காட்டு சுத்துல பேட்டை சுத்துறோம், பந்த தூக்கி 6-4க்கு அடிக்கிறோம். டெஸ்ட் கிரிக்கெட்னா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வச்சு ஆடுறது பாக்குறியா? ஆனா நாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை இன்னொரு தரத்துக்கு கொண்டு போறோம்னு ஒன் டேல எப்படி ஒரே நாள்ல 2 டீம் ஆடி முடிக்கிறாங்களோ அது மாதிரியே இவனுங்க ஆடுற டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இவங்க கடகடன் அவுட் ஆயிருவாங்க. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்து விளையாடு வரவனையும் கடகடன் அவுட் ஆக்கி டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் ஒரு ODI அப்படின்ற ஒரு ஃபார்மட்ல மாத்தினதா இங்க ஒரு இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்தோட தாரக மந்திரமே என்ன அப்படின்னு அடி இடி உதை, அது மட்டும் தான் அவனோட தாரக மந்திரமா இருக்கு. நிதானம் அது எந்த ப்ரொஃபஷனல் சொல்ல கிடைக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய குரூப் தான் அங்க ஒரு இங்கிலாந்து. இந்த நிதானத்தை கொஞ்சம் கூட பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து கிளம்பும் போது இங்கிலாந்துல விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஆடின அந்த முதல் இன்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் விழுந்தா விழுந்துட்டு போகுது, ரன்னு வரலன்னா வராம போகுது, சுத்துவேன் காட்டு சுத்துவேன் அப்படின்ற மாதிரி சுத்தி ODIல கூட பார்த்தோம் அப்படின்னா 50 ஓவர்கள் போடுவாங்க. ஆனா இங்கிலாந்து பிடிச்ச ஓவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 32.5 பால் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓவரே பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன் டேவோட கம்மியா தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓவர் பிடிச்சிருக்காங்க. இவங்க அடிச்ச ரன் எல்லாம் எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா 172 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டு அடுத்து ஆஸ்திரேலியாவை பேட்டிங் பிடிக்க வச்சாங்க. சரி இவனுங்க தான் கோளாரா பேஸ் பால் ஆடுவானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா பார்த்தோம் அப்படின்னா ஈகோவுக்கு பேரு போனவனுங்க. நீ பாலை தூக்கி எங்க வாயை உடைச்ச அப்படின்னா நாங்களும் பவுன்ஸ் போட்டு உன்னோட மூஞ்சியை உடைப்போம் அப்படின்ற மாதிரி ஈகோவுக்கு பேர் போனவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்க. உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா, நானும் அடிக்கிறேன் பாரா ரன்னுன்ற மாதிரி என்னதான் நிதானமா அடிச்சாலும் கூட காட்டு சுத்து முரட்டு பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருந்தது. யாராச்சும் டீ பிரேக் லஞ்ச் பிரேக் எல்லாம் போயிட்டு சடனா பார்த்தோம் அப்படின்னா என்னது ஆஷஸ்ல ஒண்டேவுமா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்க வச்சிருந்தது. அவங்க பேட்டிங்க்கு ஈடு கொடுக்கணும்ட்டு இந்த ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தோம் அப்படின்னா சல்லியா நொறுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் விக்கெட் அடுத்தடுத்து. அதுலயும் குறிப்பா இந்த பென் ஸ்டோக்ஸ் ஒரு பையன் இருக்கான் இங்கிலாந்துல. பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்கு, ஃபீல்டிங் வேணுமா ஃபீல்டிங் இருக்கு, கேப்டன்ஷிப் வேணுமா அதுவும் இருக்கு, பேட்டிங் வேணுமா அதுவும் இறுக்கி அப்படின்ற மாதிரி இறுக்கி பவுலிங் போட்டு ஒவ்வொரு விக்கெட்டா நைஸா கலாட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க கூட என்ன சேர்ந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிரைடன் கார்ஸ் மார்க் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லாட்டி பால் போட்டு ஆஸ்திரேலியாவை சுழண்டு விழ வச்சுட்டாங்க. அந்த டேவோட எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 39 ஓவர்கள்ல 123 ரன் அடிச்சு 9 விக்கெட் இழப்புல இருக்காங்க. இன்னொரு ஒரே விக்கெட் தான் நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேதன் லயனும் பிரெண்டன் டாகட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க களத்துல நின்றுகிட்டு இருக்காங்கன்னே
சொல்லணும். ஒரு பக்கம் மிச்சல் ஸ்டார்க்கு பார்த்தோம் அப்படின்னா 7 விக்கெட் எடுத்திருந்தாரு. கிரிக்கெட்ல இங்கிலாந்தின் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய ஜோ ரூட்டை பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு 5 எடுத்து வச்சிருந்தாரு. அதுலயும் குறிப்பா பென் ஸ்டோக்ஸுக்கு மிச்சல் ஸ்டார்க் போட்ட அந்த ஒரு டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸையே நிலையடுங்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கு பலிக்கு பலியா பார்த்தோம் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸுமே அவரோட விக்கெட்டான ஸ்டார்க்கோட விக்கெட் எடுத்துக்கிட்டாரு. இப்படி 2 கோளாறு நாடுகளுக்கு நிறைய கோளாறான நடந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் கோளாறா போய்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வருங்கால அணி, அதாவது ஏசியா கப் ரேசிங் ஸ்டார்ஸ்ல இந்திய அணி பங்களாதேஷிடம் செமிஃபைனல்ல பங்களாதேஷோட தோத்து அந்த ஏசியா ரேசிங் சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து வெளியும் வந்திருக்காங்க. இந்தியாவை ஜெயிச்சது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் ஏசியா ரேசிங் சூப்பர் ஸ்டார்ஸோட ஃபைனலுக்கும் போயிருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடூரம் அப்படின்னு பார்த்தோம்னா 194 ரன் அடிச்சிருந்த பங்களாதேஷ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 194 ரன்களையும் கொடுத்து சூப்பர் ஓவருக்கு மேட்ச் கொண்டு போயிருந்தாங்க. கடைசி ஓவர்ல ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதுல ஒரு மிஸ்ஃபீல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 3 ரன் ஓடி அந்த மேட்சை டை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சூப்பர் ஓவர் தான் பார்த்தோம் அப்படின்னா கோளாறின் உச்சம்னே சொல்லலாம். எப்படியோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து 3 ரன் ஓடி சூப்பர் ஓவருக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட சூப்பர் ஓவர் பண்ண கொலாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து 2 விக்கெட்கள் உழுக இதுல இந்தியாவோட பவர் ஹிட்டர்னு சொல்லக்கூடிய வைபவ் சூரியவன்சியை பார்த்தோம் அப்படின்னா இறக்கிய விடல. அதற்கு மேல யார் யார் இறங்கியிருக்காங்க அப்படின்னா கேப்டன் ஜித்தேஷும் அஸ்தோ சர்மாவும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஓவர்ல கிளம்பி இறங்கியிருக்காங்க. அந்த 2 பேரும் பார்த்தோம்னா அடுத்தடுத்த பால் அவுட் ஆகி 1 ரன் எடுத்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் ஃபைனலுக்கு போக போறாங்க அப்படின்னு நிலைமையில கொண்டு போய் விட்டுட்டாங்க. சூப்பர் ஓவர்ல அடுத்தடுத்த பால்ல 2 விக்கெட்டை விட சூப்பர் ஓவர் முடிஞ்சு போக 1 ரன் அடிச்சா பங்களாதேஷ் வெற்றின்ற மாதிரி இருந்தது. அதையும் பங்களாதேஷ் ஜெயிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் ஜெயிக்கல, இந்தியா தான் அவங்களுக்கு வின்னிங்கான ரன்னையும் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். சூப்பர் ஓவரோட 2வது கட்டத்துல பங்களாதேஷ் இறங்க இந்தியால இருந்து பவுலிங் போட வராரு சுயா சர்மா. இந்த சுயா சர்மா போட்டல்ல முதல் பால் பாட்டம் அப்படின்னா விக்கெட் விழுந்திருக்கு. எப்படி நம்மள மாதிரியே பரவாயில்ல சூப்பர் ஓவருக்குள்ள இன்னொரு சூப்பர் ஓவரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளயும் அடுத்த பால ஒயிட்ல போட்டு கொடுத்து அவங்களுக்கு வின்னிங் ரன் கொடுத்து பங்களாதேஷ பார்த்தோம் அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க சிட்டிஸ் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ கொண்டு போய் ஃபைனல்லே விட்டுட்டு வந்திருக்காங்க இந்தியா. இந்த 2 கோளாறான சம்பவங்கள் பார்த்தோம் அப்படின்னா இணையத்துல ரொம்பவுமே தீயா பரவிட்டு இருக்குன்னே சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஆசஸ் வரலாற்றிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாள்ல 19 விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்டர் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கதா சொல்லப்படுது. கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கடா சொன்ன யாராவது கேட்கறானுங்களா? டெஸ்ட் மேட்ச்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடணும். டெஸ்ட் மேட்ச்ல கொண்டு போய் T20ல பாதி ஒன்டேல பாதி ஆடணும் அப்படின்னா அப்புறம் டெஸ்ட் மேட்ச்ன்ற பேருக்கு என்ன மரியாதை? எனக்கு தெரிஞ்சு போற போக்குல பார்த்தோம்னா முதல் டெஸ்ட் மேட்சை 3 நாளையில முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு. இப்படி ஒரு பக்கம் 2வது நாளுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இந்திய அணி பார்த்தோம் அப்படின்னா 2வது டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 2வது டெஸ்ட் மேட்ச் ரிஷப் பண்டோட தலைமையில நடக்க போறதா சொல்றாங்க. நம்புவோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பண்ண கோளாறான சம்பவத்தை இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பண்ண மாட்டாங்கன்னு. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.